வணக்கம் மக்களே, சப்பாத்தி பட்டாணி குருமா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. எப்பயுமே குருமாலாம் ஒன்று நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் போகிறத பொறுத்தளவுக்கு அந்த டேஸ்ட்டு வேறு வேறு கொடுக்கும். இது வெள்ளை சுண்டல், அப்புறம் கருப்பு சுண்டல் இதெல்லாம் போட்டு கூட வைக்கலாம். அது ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும், நமக்கு வேறு டிஃப்ரெண்ட் இருக்கும். அவ்வளோதான். இந்த பட்டாணியை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு, தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காய், குட்டி தேங்காய் எடுத்துகிட்டு அரை மூடி தேங்காய் அதை கட் பண்ணி அரைச்சி, அதில் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இது என்ன வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட மாட்டேன். அதில் கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சுப்பேங்க. 4 போட்டு தான் அரைப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு அந்த ஃபீலு, அதனால் அதுமாரி செய்வேன். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி தனியாக வைக்கிறதும் வச்சுருப்பேன். ஆனால் நான் அப்போ குருமாவோ கறி குழம்போ எது ரெடி பண்ணாலும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வெங்காயம் தக்காளி கொஞ்சம் போட்டுப்பேங்க. அது திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் எண்ணெய் பட்டை லவங்கெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் நான் தேங்காயிலையும் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன், இதுலேயும் போட்டிருக்கேங்க. பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் நல்லதாக உடம்புக்கு ஜீரணத்தன்மை சரியாகும். அதனால் அதை போடுவேன். நான் எப்பயுமே தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால அதில் பெருஞ்சீரகத்தை போடுவேன், இதுலேயும் போடுவேன். போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வந்து குக்கரில் வைக்க போகிறோம்ல, அதனால் ரொம்ப நேரம் எடுக்க தேவையில்ல, டைம் எடுக்க தேவையில்ல, டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். குக்கரில் வைக்கிறதுனால டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சு அந்த பட்டாணியை தூக்கி அதில் போட்டுட்டேங்க. போட்டுட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் சின்ன குக்கரில் தான் வச்சுருக்கேன். நைட்டு வெறும் டின்னருக்கு மட்டும்தான் செய்கிறதுனால. இதே குழம்பு வைக்கிற இது மதியம் லஞ்சுன்னா கொஞ்சம் பெரிய குக்கரில் வைப்பேன். இது குட்டி குக்கரில் தான் வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டுக்கணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு எப்படி காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் நான் அரைச்சி வச்சுருந்தேன், தேங்காவை எடுத்து போட்டு குக்கரை மூடிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடில் அது விசில் வர்றதுக்கோசம் வெயிட் பண்ணி வச்சுட்டு, இந்த பக்கம் மாவு பிசைஞ்சு சப்பாத்திக்கு விட்டுட்டு இருந்தேங்க. மாவு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் உருட்டி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டேங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அந்த குருமா ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம வாசனைங்க. குருமா என்னடா வாசனை நிறைய இருக்குது. நான் வந்து குருமா வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணி போட்டு நான் குருமா வச்சில்ல, வெள்ளை சுண்டலில் வச்சுருக்கேன், உருளைக்கிழங்குல போட்டு வச்சுருக்கேன், எல்லாம் காலிஃப்ளவரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி ஃபஸ்ட் டைம் போட்டேன். ஆனால் இந்த பச்சை பட்டாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாசனை செம்மத்தியாக இருந்துச்சுங்க. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனா நம்ம வேலை. என்ன தான் தினமும் ஒரு 3 வேளை செஞ்சாலும் மாற்றி மாற்றி எதாவது செஞ்சு கொடுத்தா, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு பிடிக்கும். அதனால